அடிமைத்தனம்ங்கிறது கெட்டதுக்கு அடிக்ஷன் அடிமைத்தனம் இருக்கு, நல்லதுக்கு அடிமைத்தனம் வேணும்னு தோணுது. அடிமைத்தனம்னா நன்மையை அறிவிக்கும் போதெல்லாம் நான் அதற்கு அடங்குவதும் அதை ஏற்றுக்கொள்வதும் தான் அடிமைத்தனம். அந்த செய்திக்கு நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு பணிகிறீர்கள், அதை விரும்புகிறீர்கள், அதன் பாதையில் முயற்சிக்கவும் செய்கின்றீர்கள். ஆனால் இதை தவிர இல்லை என்பது நீங்கள் அடிமையாகிவிட்டீர்கள் அர்த்தம். இறைவனிடம் இன்னும் இருக்கிறது, இன்னும் இருக்கிறது, இதுதான் அவனை நீங்கள் போற்றுவது, நன்றி கூறுவது. ஆனால் இதை தவிர அவனிடம் இல்லை என்று நீங்கள் கூறும்பொழுது அதுக்கு அடிமையாகிவிட்டீர்கள் என்று அர்த்தம். அப்படி சொல்லலாம். நீங்கள் அந்த மனிதருக்கோ, அந்த இடத்திற்கோ, அந்த பொருளுக்கோ, அந்த வார்த்தைக்கோ நீங்கள் அடிமையாகிவிட்டீர்கள் அர்த்தம். அப்படி இல்லை. இறைவனிடம் இன்னும் இருக்கிறது, ஏராளம் இருக்கிறது. ஆனால் அதன் காரணமாகத்தான் நம்முடைய தலை நிமிர்கிறது வானத்தை நோக்கி, விசாலமானதை வேண்டும் என்று. பூமியில் நெருக்கடி, நான் எந்த நிலையில் இருக்கின்றனோ அதில் நெருக்கடி இருக்கிறது என்பதை அறிவிப்பதற்காக வானத்தை நோக்கி உங்களுடைய தலை நிமிர்கிறது. விசாலம் வானத்தில் அவனிடம் இருக்கிறது, நீங்கள் அறியாத விதத்தில் இருக்கிறது, மறைவானதில் இருக்கிறது விசாலம் என்பதை அறிவிக்கின்றான். அதற்கு அடிமைத்தனம் ஆகுவதல்ல, அவனுக்கு அடிபணிந்து இருப்பது தான் அவன் கூறுகின்றான். அடிமைத்தனம் எந்த விதத்திலும் அவன் ஏற்றுக்கொள்வதில்லை. அடிபணிந்து இருக்கிறீர்களா என்று கூறுகின்றான். அடியார் என்று கூறும் பொழுது அவனுடைய செய்தியை, நன்மையை ஏற்றுக்கொண்டு தீமையை விளக்கும்படி கூறும் பொழுது அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அடியார் என்று கூறுகின்றான். அடிமை என்று அவர்கள் உணர்கிறார்கள், பிறர் கூறுவதல்ல. நீங்கள் வெளியில் அது உருவமாக வார்த்தைகளாக நீங்கள் கூறும் பொழுது அதற்கு அர்த்தம் இன்னொன்றுக்கு நீங்கள் சிந்திக்காமல் அடிபணிந்திருப்பது என்று அர்த்தமாகிறது. இறைவன் உங்களை அடியார்கள் என்று கூறும் பொழுது சிந்தித்து தெளிவு பெற்று உணர்ந்து ஏற்றுக்கொண்டவர்களை அடியார்கள் என்று கூறுகின்றான். உங்களுடைய வார்த்தைகளில் அடிமை என்று வரும் பொழுது சிந்திக்காமல் ஏற்றுக்கொண்டவர்கள் என்று அர்த்தமாக ஆகிவிடுகிறது. உணர்வதாகும். நான் இதை சிந்தித்து ஏற்றுக்கொண்டேனா, எந்த சிந்தனையும் மற்றி அதை அப்படி ஏற்றுக்கொண்டேனா? இன்னவர் என்று தெரியாத அந்த இடத்துல என்ன? நீங்கள் உங்களை என்ன வச்சு இருக்கிறீங்களா, இல்லை தெளிவோடு இருக்கிறீங்களா, உணர்வில் இருக்கிறீங்களா, உணர்ச்சியில் இருக்கிறீங்களா? அதான் இன்னவர். நீங்கள் செய்யக்கூடிய காரியம் நல்லது கெட்டது, நல்லதுங்கும் போது உங்களுடைய இறைவனம் இருந்து அப்படி அந்த எண்ணத்தோடு அதுக்கு நீங்கள் உரிமை கொண்டாட மாட்டீர்கள், சொந்தம் கொண்டாட மாட்டீர்கள், நான் செய்தேன் என்றும் கூறவும் மாட்டீர்கள். அதாவது அதற்குரிய பெருமை எனக்கு ஆங்கிற அந்த எண்ணம் இல்லாமல் இருப்பீங்க. இதுதான் இன்னவர். வேதம் நமக்கு விளங்க விளங்க, உண்மை நமக்கு விளங்க விளங்க பணிவு அதிகரித்து கொண்டே இருக்கும், அமைதி அதிகரித்து கொண்டே இருக்கும். உங்களுடைய மனம் போர் செய்வதிலிருந்து விலகி அமைதியை நோக்கி பயணம் செய்து கொண்டே இருக்கும். படிப்படியாக படிப்படியாக சாந்தி அடைந்த மனமே, சாந்தியை நோக்கி நம்முடைய மனம் நகர்ந்து கொண்டிருக்கும். பயிற்சியெல்லாம் எதுவும் கிடையாது. இறைவனுடைய பாதையில் பயிற்சியெல்லாம் கிடையாது, உணர்வு தான். சதா நீங்கள் உயர்த்தப்பட்டு கொண்டே இருப்பீர்கள், தெளிவுபடுத்தப்பட்டு கொண்டே இருப்பீர்கள்.